வணக்கம். இன்றைய நம் ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரமேஷ் பல்சேகர் எழுதிய அன்றாட வாழ்வில் அமைதி மற்றும் நல்லிணக்கம், அதாவது பீஸ் அண்ட் ஹார்மனி இன் டெய்லி லிவிங்கிற புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வாழ்க்கையில நிறைய சாதிச்சும் ஏதோ ஒன்னு குறையுதேன்னு நினைக்கிறவங்களோட தேடலை பத்தி பேசுது இல்லையா? இந்த புத்தகத்துக்கான ஒரு தூண்டுதல் பாத்தீங்கன்னா, ஸ்வீடனை சேர்ந்த கோரன் எக்டால்னு ஒருத்தர். பெரிய வக்கீல், பணம், புகழ், நல்ல குடும்பம், ஆரோக்கியம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு முழுமையின்மை, ஒரு ஃபீலிங். அவர் தேடினது இந்த டெய்லி லைஃப்ல ஒரு அமைதி, ஒரு நல்லிணக்கம். அதைத்தான் தேடியிருக்காரு. ஸோ நீங்க நிறைய கத்துக்கவும் சில ஆஹா மொமெண்ட்ஸை அனுபவிக்கவும் தான் இங்க இருக்கீங்க. வாங்க இந்த புத்தகத்தோட சாரத்தை அலசுவோம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் ஞானம், சுய உணர்தல் அப்படின்னு எதையோ தேடுறாங்க. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஏதோ சூப்பர் பவர் கிடைக்குமா, இல்ல மறுபிறவி நின்னுடுமா, இப்படிலாம் சில எதிர்பார்ப்புகள். ஆனா இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. உண்மையான தேடல், உண்மையான பலன்கிறது இந்த வாழ்க்கையில இப்பவே ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற அந்த அமைதியும் நல்லிணக்கமும் தான். அப்போ இந்த புத்தகத்தோட மைய கருத்து, அந்த நான் செய்பவன் அல்லேங்கிற தத்துவம், இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம செயல்களை நாம செய்யறதில்ல, அது நம்ம வழியா நடக்குதுன்னு சொல்றது. புத்தர் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, நிகழ்வுகள் நடக்கின்றன, செயல்கள் செய்யப்படுகின்றன, ஆனா தனிப்பட்ட செய்பவர் யாரும் இல்லைன்னு. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, விசித்திரமா இல்லாட்டாலும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனா இது எப்படி அன்றாட அமைதிக்கு வழிவகுக்குது, அதுதான் கேள்வி. இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த நான் தான் செய்றேன், நான் தான் செஞ்சேன்ங்கிற எண்ணம், அதுதான் பல துன்பங்களுக்கு மூலம். ஒரு விஷயம் நல்லா நடந்தா நான் பண்ணதுனாலதான்னு பெருமை, அகங்காரம். அதே அது சரியா போலன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சி, வெட்கம். இல்லைன்னா அடுத்தவங்க மேல கோபம், அவங்கள குறை சொல்றது, மத்தவங்க செய்யறத பார்த்து வெறுப்பு, பகைமை. இப்படி இந்த நான் செய்யறேன்ங்கிற ஐடியாவே நம்மள இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல மாட்டி விடுது. நீங்க சொல்றது அந்த கோரன் எக்டால் அனுபவத்தோட அப்படியே பொருந்துது பாருங்க. அவர் ஒரு கம்பெனி மீட்டிங்ல பங்குதாரர் கூட்டம் அதுக்கு தலைமை தாங்கும்போது முன்னெல்லாம் பயங்கர டென்ஷனா இருப்பாராம். ஆனா இந்த நான் செய்யறவன் இல்லங்கிற புரிதலுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான விமர்சனங்களை கூட ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தனிப்பட்ட முறையில எடுத்துக்காம நடுநிலையா ஜட்ஜ் பண்ணாம ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆமா, மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு பெரிய ரிலீஃப், ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணதா சொல்றாரு. இங்க பாருங்க, சூழல் மாறல, ஆனா அவரோட மனநிலை மாறிடுச்சு. அதுதான் அதுதான் அந்த புரிதலோட பவர். வெற்றி வந்தா நான் ஜீச்சன் பெருமைப்பட தேவையில்ல, ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். தோல்வி அது வருத்தத்தை தரலாம், ஆனா நான் தோத்துட்டேன்னு குற்ற உணர்ச்சியோ வெட்கமோ பட தேவையில்ல. ஏன்னா அது உங்க செயல் இல்ல, அது ஒரு நிகழ்வு, ஒரு ஹேப்பனிங். ரமேஷ் இதை விளக்க ஒரு எலக்ட்ரிசிட்டி உதாரணம் சொல்றாரு. கரண்ட் ஒண்ணுதான், ஆனா அது பல்ப்ல போனா வெளிச்சம் தருது, ஃபேன்ல போனா காத்து தருது, ஹீட்டர்ல போனா சூடு தருது. அந்த கருவியை பொறுத்தது அதோட வெளிப்பாடு. அதே மாதிரி அந்த பிரபஞ்ச ஆற்றல் இல்ல கான்ஷியஸ்னஸ் நம்ம உடல் மனம்ங்கிற கருவி வழியா அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி வெளிப்படுது. அவர் இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம இந்த விழிப்பு நிலையே ஒரு வாழும் கனவு, லிவிங் ட்ரீம்ங்கிறாரு. கனவுல வர்ற கேரக்டர்ஸ்க்கு எப்படி சுயமா செயல்பட உரிமை இல்லையோ அது மாதிரி தான் இது ஒன்னு விளக்குறாரு. ஓ, அப்போ இந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான், இந்த கர்மா பத்தி சொல்றாங்களே அது. ஆமா, அதையும் பத்தி பேசுறாரு. ஆனா கர்மானா செயல்னு மட்டும்தான் அர்த்தம்னு சிம்பிளா சொல்றாரு. புண்ணியம் சேர்க்கணும், பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும், அந்த மாதிரி ஆழமான கோட்பாடுகளுக்குள்ள அவர் ரொம்ப போகல. மாறா ரமண மகரிஷி சொன்னது நினைவுபடுத்துறாரு. இந்த கருத்துக்கள், கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு முள்ளு எடுக்க பயன்படுற இன்னொரு முள்ளு மாதிரி தான். உண்மையை சுட்டி காட்டுறதுக்கு தான். அதுவே உண்மையாயிடாது. சில சமயம் நிறைய தத்துவங்கள்லாம் கேட்டு அது தற்காலிகமா ஒரு ஆறுதல் கொடுத்தாலும் இன்னும் குழப்பத்தை அதிகமாக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ இதுக்குன்னு ஏதாவது பயிற்சி, சாதனா மாதிரி ஏதாவது இருக்கா இந்த புரிதலை வளர்த்துக்க? ரமேஷ் பரிந்துரைக்கிற ஒரே சாதனான்னு சொன்னா அது ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. நம்ம அன்றாட செயல்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து இது உண்மையிலேயே நான் விரும்பி என்னோட சுய விருப்பத்தால ஆரம்பிச்சதா, இல்ல சுத்தி இருக்கிற சூழல், என்னோட ஜீன்ஸ், என்னோட வளர்ப்பு முறை, இப்படி முன்னாடி நடந்த விஷயங்களோட ஒரு தொடர்ச்சியா அது நடந்துச்சான்னு நேர்மையா யோசிச்சு பார்க்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கடைசியில எந்த செயலும் உண்மையில என்னோடது இல்லைங்கிற ஒரு திடமான புரிதலுக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்றாரு.
ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புரிதலுக்காக நீங்க தேடுறதும் இந்த ஆராய்ச்சி பண்றது கூட அதுவும் இறைவனோட சித்தம் இல்ல அந்த பிரபஞ்ச நியதிப்படி நடக்கிற ஒண்ணுதாங்கிறாரு. அதுவும் உங்க செயல் இல்லையா? ஓஹோ, சரி. மனச பத்தியும் புத்தகம் பேசுது இல்லையா? வேலை செய்யற மனம், சிந்திக்கும் மனம்னு ரெண்டா பிரிக்கிறாங்களே. ஆமா ஆமா. வேலை செய்யும் மனம், ஒர்க்கிங் மைண்ட், அது நிகழ்காலத்துல கையில இருக்கிற வேலையில அன்றாட பணிகள்ல கவனம் செலுத்துது. அது ரொம்ப உபயோகமானது, அதுல பிரச்சனை இல்ல. ஆனா இந்த சிந்திக்கும் மனம், திங்கிங் மைண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் நான்ங்கிற அகங்காரத்தோட கோட்டை மாதிரி. அதுக்கு ஓய்வே கிடையாது. ஒண்ணு நடந்து முடிஞ்சதை பத்தி குற்ற உணர்ச்சியோட யோசிக்கும், இல்லனா நடக்க போறத பத்தி கற்பனையா பயந்துட்டே இருக்கும். இந்த சிந்திக்கும் மனம்தான் நம்மளோட அந்த இயல்பான அமைதியை கெடுக்குது. இத அடக்க நினைச்சா ஒரு ஸ்ப்ரிங்க அமுக்குற மாதிரி விட்டா இன்னும் வேகமா மேல வரும். பயத்த பத்தி நீங்க சொன்னது அது முக்கியமா படுது. ஏன்னா 2 விதமான பயம் இருக்குல்ல. உடனடி ஆபத்துக்கான பயம், அப்புறம் இந்த மனசு உருவாக்குற பயம். மிக சரியா சொன்னீங்க. திடீர்னு முன்னாடி ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வர்ற பயம் நம்மள காப்பாத்துற ஒரு இயல்பு, அது தேவை. ஆனா அப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி நடந்துருமோன்னு கற்பனை பண்ணி நான் பயப்படுறேன்னு ஃபீல் பண்றது வேற. இந்த பயம் முழுக்க முழுக்க டைம் சம்பந்தப்பட்டது. கடந்த கால நினைப்பு இல்ல எதிர்கால கற்பனை. இதுக்கு தீர்வு அந்த டைம்குள்ள இல்ல. இதுக்கு தீர்வு என்னன்னா, இந்த பயத்தோட வேர் அந்த நான் செய்றேன், எனக்கு இது நடக்குதுங்கிற எண்ணத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். மத்தவங்களுக்கு நாம செஞ்ச தப்ப நினைச்சு குற்ற உணர்வு, இல்ல மத்தவங்க நமக்கு செஞ்சதை நினைச்சு பகைமை, இதெல்லாம் அந்த சிந்திக்கும் மனசோட, அந்த நான்கிற எண்ணத்தோட விளைவு தான். இந்த புரிதல் வந்தா அந்த எண்ணங்களோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளரும். அப்போ உண்மையான விடுதலைங்கிறது நம்ம சுத்தி நடக்கிறத மாத்துறதுல இல்ல, அது நடக்கிறத நாம எப்படி பாக்குறோம், நம்ம மனப்பான்மைய மாத்துறதுல தான் இருக்கு. வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடாம அதோட சேர்ந்து போறது. ரமேஷ் அவரோட பேங்க் மேனேஜர் அனுபவத்தை சொல்றது ஞாபகம் வருது. ஆமா ஆமா. கடன் வாங்கின ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது எதிர்ல உட்கார்ந்து பேசாம அவர் பக்கத்துல ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாராம். அந்த சின்ன ஒரு செயல் அந்த நான் நீங்கிற பிரிவினைய உடைச்சு ஒரு நல்லுறவை உருவாக்கி பிரச்சனைய தீக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான உதாரணம் அது. ரொம்ப பிராக்டிக்கல். இங்க முக்கியம் என்னன்னா, நிகழ்கணத்துல என்ன இருக்கோ அந்த வாட் இஸ் அதை முழுசா ஏத்துக்கிறது. ரட்யார்ட் கிப்ளிங்கோட அந்த இஃப் கவிதையை ரமேஷ் அடிக்கடி சொல்லுவாரு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், புகழ், இகழ்ச்சின்னு வாழ்க்கையில மாறி மாறி வரும். ஆனா அதுக்கு நடுவில் எப்படி ஒரு சமநிலையோட இருக்கிறதுன்னு அது சொல்லும். நடக்கிறத பத்தி புலம்பிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை ஏத்துக்கணும். அதுதான் அந்த ஃப்ளோவோட போறது. சரி, இந்த நான் செய்பவன் அல்லங்கிற ஐடியாவுக்கு அறிவியல் உலகத்திலையும் சில ரெஃபரன்ஸ் இருக்குன்னு புத்தகம் சொல்ற மாதிரி இருக்கே, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அது கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா, ரமேஷ் சுருக்கமா சில அறிவியல் பார்வைகளை சொல்றாரு. உதாரணத்துக்கு, நம்ம குணாதிசயங்களை நம்ம மரபணு டிஎன்ஏ தீர்மானிக்குதுன்னு சொல்றது, நம்ம உணர்ச்சிகளுக்கு காரணம் சில உயிர்வேதி பொருட்கள் பயோகெமிக்கல்ஸ்னு சொல்றது, இதெல்லாம் குறிப்பிடுறாரு. ஐன்ஸ்டைன் சொன்னதை ஒரு கருத்தையும் மேற்கோள் காட்டுறாரு. நிலா தானா சுத்துறதா நினைச்சுக்குமா, அது மாதிரி மனுஷனும் தனக்கு சுய விருப்பம் ஃப்ரீவில் இருக்கதா நினைச்சுக்கிறானா. அதாவது நம்ம செயல்கள் பெரும்பாலும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை, டிட்டர்மினிசம்ங்கிற வாதத்துக்கு சப்போர்ட்டா சில விஷயங்களை சொல்றாரு. இதனால சுய விருப்பங்கிறது ஒரு மாயையா, இல்லூஷனாங்கிற கேள்வி வருது. ஆனா இதுக்கு மாற்று கருத்துகளும் இருக்குமா அறிவியல் உலகத்துல? நிச்சயமா. இது அறிவியல் உலகத்திலேயே ஒரு பெரிய விவாதம். முழுசா ஒரு முடிவுக்கு வரல. உதாரணத்துக்கு, குவாண்டம் பிசிக்ஸ்ல பெரிய ஆளான எர்வின் ஷ்ரோடிங்கர் சொல்றாரு, என் உடம்பு வேணா சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு மிஷன் மாதிரி இயங்கலாம், ஆனா அதோட இயக்கங்களை நான் கண்ட்ரோல் பண்றேன்னு எனக்கு ஒரு நேரடி அனுபவம் இருக்குன்னு சொல்றாரு. தத்துவத்துல பாத்தீங்கன்னா, இம்மானுவேல் காண்ட் மாதிரி ஆட்கள் இந்த தோற்ற உலகத்துல விதிகள் இருந்தாலும் இன்னும் ஆழமான ஒரு யதார்த்தத்துல சுயவிருப்பத்துக்கு இடம் இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ சுயவிருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது அறிவியல்லையும் சரி தத்துவத்திலையும் சரி இன்னும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம்தான். இந்த புத்தகத்தோட நோக்கம் அந்த விவாதத்துக்குள்ள போய் ஒரு தீர்ப்பு சொல்றதில்ல. மாறா, இந்த நான் செய்பவன் அல்லங்கிற கருத்தை ஏத்துக்கிறது நடைமுறை வாழ்க்கையில எப்படி அமைதிக்கு வழிவகுக்கும்னு பாக்குறது தான். அதனால அந்த அறிவியல் விவாதத்தை நாம இங்கே விட்டுறலாம். சரி சரி, அப்போ மறுபடியும் புத்தகத்தோட மைய நோக்கத்துக்கே வருவோம். அந்த உண்மையான அமைதிங்கிறது நாம செய்யற செயல்களுக்கு உரிமை கொண்டாடுறத விட்டுட்டு நான் செய்பவன் அல்லங்கிறத ஏத்துக்கிறதுல தான் வருது. ஒரு நண்பரோட 3 வயசு பொண்ணு சொன்ன மாதிரி, அப்பா நீங்க அம்மாவை பத்தி நினைக்கலன்னா நீங்க சோகமா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாலாம். ஆமா,
அந்த எண்ணங்கள், அந்த நான் சம்பந்தப்பட்ட நினைவுகள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. ஓமர் கயாமோட கவிதையும் ரமேஷ் சொல்றாரு. நாம வெறும் ஆட்டத்துல இருக்கிற பொம்மைகள் தான் ஆட்டுவிக்கிறவன் வேற ஒருத்தன் சொல்ற மாதிரி. கரெக்ட். இந்த புரிதல் நமக்குள்ள ஆழமாக ஆக வாழ்க்கையில நடக்கிறத ஒரு தீர்ப்போட பார்க்காம இருக்க முடியும். ரமேஷ் நீம் கரோலி பாபாவோட தல் தல் நானான் கதையை சொல்றாரு. அதாவது மிகப்பெரியது மிகச்சிறியதுன்னு அர்த்தம். நாம எப்ப பார்த்தாலும் இத பெருசு, இது சின்னது, இது சரி, இது தப்புன்னு எதையாவது எடை போட்டு தீர்ப்பு சொல்லிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ற மனப்பான்மையை விட்டுட்டு நடக்கிறத உள்ளது உள்ளபடி பார்க்கும்போது ஒரு நிதானம், ஒரு அமைதி தானா வரும். தன்னையே சார்ந்து தன்னுள்ளேயே நிலைச்சிருக்கிறதுக்கு ஸ்வஸ்தான ஒரு அழகான சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கு. அதாவது செல்ஃப்ல நிலைக்கிறது. அப்போ செயல்கள் பிளான் பண்ணி செய்யாம உள்ளுணர்வுல இருந்து தானா நடக்கும், ஸ்பான்டேனியஸ். ஹியூபர்ட் பெனாய்ட் சொல்றத ரமேஷ் சொல்றாரு. நான் சிந்திப்பதில்லை, ஆகையால் நான் இருக்கிறேன். ஐ டு நாட் திங்க், தேர்ஃபோர் ஐ ஆம். இது டெகார்ட் சொல்லதுக்கு அப்படியே உல்டா. ஓ, இந்த மாதிரி நிலையில இருந்த அனுபவங்களை அவர் விவரிக்கிறாரா புத்தகத்துல? ஓ, நிறைய சொல்றாரே. கோல்ஃப் விளையாடும்போது எப்படி சில சமயம் அவரோட பெஸ்ட் ஷாட்ஸ் தானா விழுந்துச்சுன்னோ, யோசிக்க ஆரம்பிச்சா சிந்திக்கும் மனம் குறுக்கிட்டா எப்படி சொதப்புச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் சுப்பாராவ்னு ஒருத்தரோட ஃபோன்ல பேசுனதை சொல்றாரு. ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்தாராம் சுப்பாராவ். ஆனாலும் தங்கிட்ட இருக்கிற கொஞ்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ல முடிஞ்சதை சொன்னாராம். நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள நினைச்சா நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ஒரு நன்றி உணர்வு வரும் இல்லையா, அது. அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட விஷால பின்னணியில நம்மளோட முக்கியத்துவமின்மையை நினைச்சு சிரிச்சிக்கிறது தான் உண்மையான நகைச்சுவைங்கிறாரு. அது நம்ம அகங்காரத்தை குறைக்க ஒரு வழி. அப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அன்றாட வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை வேற, ஆன்மீக தேடல் வேறன்னு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த புரிதலோட பலன் ஏதோ அப்புறமா கிடைக்கிற சொர்க்கம் இல்ல, இப்பவே இந்த வாழ்க்கையில கிடைக்கிற நிம்மதி, அமைதி. மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட ஆதாரமான செய்தி. கடைசியா ரமேஷ் முகுந்தராஜன் ஒரு ஞானி அவரோட சீடருக்கு சொன்ன அறிவுரையை சொல்றாரு. அதாவது நான் இருக்கிறேன், ஐ ஆம்ங்கிற அந்த அடிப்படை உணர்வு இருக்கே, அதுல எந்த விதமான அடையாளத்தோடவும் ஒட்டிக்காம பற்றில்லாம அப்படியே நிலைச்சு நில்லு. உன்னை ஒரு தனிப்பட்ட நான்னு அடையாளப்படுத்துற அந்த உணர்வு, அதோட மாயாசக்தி குறையும் போது அந்த உணர்வே அதோட மூலமான அந்த உண்மை நிலைக்கு உன்னை கூட்டிக்கு போகும். அதுதான் நீ, அதுதான் உண்மை. அப்போ ரமேஷ் பல்சேகரோட இந்த புத்தகம் சொல்றபடி பார்த்தா, உண்மையான அமைதியும் நல்லிணக்கமும் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு போராடுறதுல இல்ல, மாறா அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால யாரு செய்றாங்க அல்லது என்ன நடக்குதுங்கிற நம்ம அடிப்படை புரிதலை மாத்திக்கிறதுல இருக்கு. இது நடக்கிறத ஏத்துக்கிறதுக்கும் அதனால துன்பம் குறையறதுக்கும் ஒரு திறவுகோலா இருக்கலாம். ஆமா, இந்த புத்தகத்திலேருந்து ஒரு கடைசி சிந்தனையை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறோம். ஒருவேளை இந்த உண்மையை நீங்க உணரணும்னு தேடுறது, அந்த புரிதலை நோக்கி நீங்க போற பயணம், ஏன் கடைசியா அந்த ஏத்துக்கிற நிலை வருது இல்லையா, அது கூட உங்களோட தனிப்பட்ட செயல் இல்லாம, அதுவும் இந்த பிரபஞ்ச பெருவெளியில அதோட ஓட்டத்துல தானா நடக்கிற ஒரு நிகழ்வா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு விழிப்புணர்வோட ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு நாளையும் பார்த்தா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல இவ்ளோ நேரம் எங்களோட பயணிச்ச உங்க எல்லாருக்கும் எங்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.